மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 29/3/2025 சனிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் செலவு செய்து ஒரு பொருளை வாங்கி அந்த செலவுக்கேற்ற பொருளாக கொடுத்த காசு வீண் போகாத அளவுக்கு பெற்ற பொருள் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். விரும்பிய பொருளை நல்லபடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு பெரும் பதவி, ஒரு பெரிய உயர்வு அல்லது பெரிய வரவு, குறிப்பாக வரவாக இருக்க வாய்ப்பு அதிகம், கண்டிப்பாய் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை நம்புவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இன்று கூடுதல் உழைப்பும் கூடுதல் முயற்சியும் அவசியம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை செய்வோருக்கும் அல்லது ஏதேனும் ஒரு வேலையை செய்து புகழ் பெற வேண்டும் என்போருக்கும் இந்த நாள் நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் அவசியம். சொல்லப்போனால் கூடுதல் கவனம் அவசியம். நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையில் கூடுதல் கவனம் இன்று கண்டிப்பாக வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பதவி உங்களை தேடி வரும் நாளாக காட்டுகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விழிப்புடன் இருக்க வேண்டும். எளிதில் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நம்பிக்கையே நீங்கள் பெற இருக்கும் நன்மையை தள்ளிவிடலாம். இதில் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் வருகின்றன. இதை எதிர்பார்த்து சமாளிக்க நீங்கள் இன்று முயல வேண்டும். எளிதில் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எனவே சமாளிக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு புது தொடக்கம், ஒரு புது ஆரம்பம் அல்லது ஒரு புது உறவு அமையலாம். அமைந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை மேம்படுத்தி கொள்ள
சற்று கூடுதல் முயற்சி வேலை இன்று அவசியம் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உறவுகளுக்கு நன்மை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதை தொட்டாலும் இன்று வெற்றி உங்களுக்கு. விஷப்பரீட்சை பார்த்தால் கூட அதில் வெற்றி உங்களுக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளும் நாளாக இருக்கிறது. சோர்ந்து விடாமல், துவண்டு விடாமல் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு புகழ் கிடைக்கும் நாள். சுற்றி இருப்பவர் மத்தியில் ஒரு நற்பெயர் ஏற்படும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இவையெல்லாம் நமக்கு அவசியம் என்று நீங்கள் கருதிய பொருட்கள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியது உடனடியாக கிடைக்காமல் கால தாமதமாகி கிடைக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை செய்யும் முன், ஒரு முயற்சியை தொடங்கும் முன், அந்த முயற்சி தேவையா தேவையில்லையா என்பதை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பணம் மற்றும் வாக்கு விஷயங்களால் சில நன்மைகளை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதை பேச வேண்டுமோ அதை பேசி, எதை பெற நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பெற இருப்பதை திறமையான பேச்சின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். யாருடைய தயவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு திகைப்பு, ஒரு மலைப்பு, செய்வதா வேண்டாமா என்ற நினைப்பு இவையெல்லாம் தோன்றாமல் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நமது கடன் பணி செய்வதே என்று நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது. எனவே தேவையான செலவை மட்டும் செய்யுங்கள், தேவையில்லாததை ஒத்தி போடுங்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம்.